ஹே ஃபாக்ஸ், இன்னைக்கு ஒரு ரவுட்டர் என்கிட்ட இருக்கு. பட் இந்த ரவுட்டர் என்னன்னா வாங்கி பல வருஷம் ஆச்சு. இது வந்து சரியா மற்ற எல்லா போர்ட்டும் ஒர்க் ஆகுது. இந்த போர்ட் ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியல. ஏன்னா இதுல வேன் கனெக்ஷன் கொடுத்தோம்னா, WAN கனெக்ஷன் கொடுத்தோம்னா இங்க லைட் ஏரியா மாட்டிக்குது அண்ட் கனெக்ட் ஆகவும் மாட்டிக்குது. ஸோ இதை என்ன பண்ண போறோம்னா, இதை கலட்டி செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? அதான் ஒரு ஓப்பனிங் வீடியோ. இது வந்து ஒரு ரவுட்டர் ஓப்பனிங் வீடியோ. செக் பண்ணிடலாமா? ஓகே. அதுக்கான ஆயுதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான். இந்த ஸ்க்ரூ டிரைவரை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ டைப் பார்த்தீங்கன்னா உள்ள நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நட்சத்திரம் வச்சு தான் கழட்ட முடியும். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சின்ன நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்தா இந்த செட்டில் நட்சத்திரம் செட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இதுவும் ஒரு நட்சத்திரம் தான். பார்க்கலாமா? இதை ஓப்பன் பண்ணுவோம், எடுப்போம். நட்சத்திரம் ஃபிட் ஆக தான் பார்ப்போம். ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது சுற்றுது. இது சின்ன நட்சத்திரம். சரி, இதோட பெருசாக இருக்கான்னு பார்ப்போம். இதோட பெருசாக இங்கே இருக்குது. இது ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இவனுக்கு அடுத்தது இன்னொருத்தவன் இருக்கான். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. ஆஹா, இதெல்லாம் எடுத்துட்டா எனக்கு சைஸ் வர தெரியாது. அப்புறம் சரி, இவன் ஃபிட் ஆகலை. இவனை உள்ள வச்சுருவோம். இவன் செட் ஆகுறானான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு செட் ஆகுறான். இவனையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவருடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டு பண்ணுறது வந்து இது வந்து ஸ்ப்ரிங் டைப்பு. இதை அமுத்தி இதை உள்ளே போடணும். ஸோ எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இதை உள்ளே போட்டுக்கலாம், இல்லை வெளியில் இப்படி இழுத்துக்கலாம். அண்ட் விட்டோம்னா இது ஹோல்ட் ஆகிக்கும். ஸோ நமக்கு ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப குட்டியாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கழட்டி பார்த்துடலாம். ஒட்டதுமே திறந்து போச்சு. ஸோ இந்த ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேக்னெட்டிக் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து கலட்டுவோம். கலட்டி பார்த்துருவோம். இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு கழட்டி பார்க்குறோம். சரி, இது நெட்கியரோட இன்டர்நெட் ரவுட்டர். அதை முதல் சொல்ல மறந்துட்டேன். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா JWNR 2010V5 வெர்ஷன் 5. அது அடேங்கப்பா. இதில் பவர், இன்டர்நெட்டு, வைஃபை, லேன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இவனுங்கள இன்னைக்கு திறந்து பார்த்துருவோம்டா. என்னடா இது? ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல அடம் முடிச்சுட்டு இருக்கிறானே, திறக்க மாட்டேன்ட்டு. எந்த இடம்? அப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்க்ரூ நடுவில் வந்து நடுவில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கானுங்கன்னு அர்த்தம். பார்த்துருவோம். நட்ட நடுவில் எப்படி ஸ்க்ரூ கொடுத்துருக்கானுங்கன்னா, அப்படியா இல்லை இதை ஏதோ புடுங்கி எடுக்கணுமா? அடேங்கப்பா, இன்னும் ஒரு ஸ்க்ரூ எங்கேயோ இருக்குது. அதனால முதல்ல நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது இடத்துல வந்து ஸ்க்ரூ இருக்கான்ட்டு. இந்த இடத்துலலாம் எதுவும் ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒன்றும் ஸ்க்ரூஸ் இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. என்னப்பா இது? ஸ்க்ரூஸ் இருந்தால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை தெரியும்ல. ஸ்டிக்கர் ஓட்டினாலும் அந்த ஓட்டையில் வந்து கை கொஞ்சம் இந்த நெட்கியர். பட் ஆனாலும் நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்து பார்ப்போம். ஓகே, வந்துருச்சு. என்னன்னா இதை இப்படி வெளியில் எடுத்து பார்க்கணும். இதை கொஞ்சம் மேலாப்பில் நம்பினோம்னா வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஏன்னா இது ஒரு கிளிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கீழே இது கிளிப்பு டைப்பில் இருக்குது. ஓ மை காட், ஏகப்பட்ட தூசி கும்பிட்டான். நம்ம என்ன பண்ணணும்னா, பின்னாடியே 2 கிளிப்பு டைப் தான் இருக்குது, அவனுங்களையும் அப்படி பிரித்து விடணும். ஸோ
பிரிச்சுடும். ஓகே, எடுத்தாச்சு. ரவுட்டரை பிரிச்சாச்சு. ஆஹா, ஜமீன் கோட்டையே இருக்கு உள்ள. ஏகப்பட்ட தூசி தும்பட்டான். இதுக்கு என்ன பண்ணணும்னா, என் பழைய பல்லு விளக்குற ப்ரெஷ், பழைய பல்லு இல்லைங்க, பல்லு விளக்குற ப்ரெஷ் பழசு ஒன்று இருக்கு. அதை எடுத்து சுரண்டி பெயிண்ட் அடிச்சு பார்ப்போம் உள்ள. எங்க எடுத்து வச்சனே, எங்க வச்சேன். ஐயோ, தொலைச்சிட்டனா? இருந்த ஒரு ப்ரெஷ்ஷையும் தொலைச்சிட்டா நான் எப்படி பல்லு விளக்குறது? எங்கேயா இருக்கும், தேடி பார்ப்போம். எங்க 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 எங்கேயோ வச்சுட்ட ப்ரெஷ். வேர் இஸ் த ப்ரெஷ்? ப்ரெஷ் எங்க? ஓ, இங்க இருக்கானுங்க. 2 ப்ரெஷ் இங்க இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சு பார்ப்போம், அழுங்காம குழுங்காம. ஸோ ரீசெட் பட்டன் இதனால தான் வேலை செய்யா, ஏகப்பட்ட தூசி. ஓகே, நம்ம வந்து அழகா இப்படி எடுப்போம் எல்லாத்தையும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வெளியில ரவுட்டருக்கு வெளியில லைட் எரியுது இல்லையா, இந்த எல்இடி லைட்டு. அப்புறம் இது போர்டு. இந்த போர்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ சர்க்கியூட்ல வந்து HN1664CG, அப்புறம் டிஜி இப்படிலாம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ட் இதுதான், இது வந்து லேன் போர்ட், சாரி இது வேன் போர்ட், WAN. இதில் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் இதில் வந்து லேன் கனெக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து வேன் போர்ட்டு, லேன் போர்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, க்ளீன் பண்ணிட்டு ஒரு டைம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஏன்னா இதை ரிப்பேர் பண்ற அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது துடைக்கிறது இந்த மாதிரி பண்ணோம்னா சமயத்துல கிளிக் ஆயிடும். ஸோ அந்த போர்டை வெளில எடுத்து பார்ப்போம். நம்ம யாரு, நம்ம தான் பெரிய எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஆச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்படியேங்கப்பா, ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை போல இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை வச்சு திறந்து விட்டு எடுக்கணும் போல இருக்கு. ஆஹா, ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லையாட்டிருக்கு. ஆனால் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. போர்டு சும்மா சிம்பிளாக சின்னதாக இருக்குதே, அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். ஏன்னா இந்த சின்ன போர்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உலகத்தையே இணைக்கிற ஒரு விஷயமா இந்த போர்டு இருக்கு. அப்போ இந்த போர்டுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதுக்குள்ள சின்னதாக ஒரு இது இருக்கு, அது லைட்டாக உப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அதனால கூட பிரச்சனை இருக்குமோ அப்படின்லாம் கேட்டாலும் நமக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு பவர் கொடுத்து பார்ப்போம். ஆஹா, சுத்துதே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ள வந்து டார்ச் லைட் இருக்கு. டார்ச் லைட் அடிச்சு இதில் எல்லா ஒயரும் கனெக்ட் ஆயிருக்கா, எதனால நெட்டு வர மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இதுல மூணு ஒயர் இருக்கா. உள்ளுக்குள்ள இந்த முள்ளுக்குள்ள வந்து 3 கம்பி இருக்கு. அந்த கம்பி 3மே இது கூட அட்டாச் ஆகி தான் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம என்ன பண்ணணும்னா இவனை மறுபடியும் அதே மாதிரி உள்ள ஆஹா இங்கடா தள்ள முடியல. ஐயோ ஏதோ பண்ணிட்ட போல இருக்கே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் இடுக்கி இருக்கே. ஓகே ஒருத்தனை உள்ள தள்ளிட்டேன், இவனையும் உள்ள தள்ளிட்டேன். சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இதை லேன் கேபிள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லேனோட கேபிள் வந்து நம்ம இதில் கொடுப்போம். வைஃபையோடைய இது சுத்துது. லேனோடைய கனெக்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ சம்திங் இந்த லேண்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த லைட்டெல்லாம் மற்ற டைம்லலாம் எரியுது, பட் லேண்டில் வந்து எரிய மாட்டேங்கிறான். இது எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ சரி லேண்ட்ல இந்த போர்டில் வந்து லைட் எரியலை, தெரியுதா? வைஃபை லைட் எரியுது, இந்த லைட் எரியுது. மற்றபடி ஆன் ஆஃப் பண்ணும்போது இந்த லைட்லாம் எரியுது. லேண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது எரிய மாட்டேங்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு வேலைத்தனம் பண்ணலாம். இந்த போர்டு வந்து நம்ம இவன் இருக்கான்ல, இந்த போர்டில் தான் ஏதோ பிரச்சனை. இதில் ஆக்சுவலாக 4 டெர்மினல் இருக்கு, 4 இது இருக்கு இங்க, தெரியுதா? இவன் வந்து இங்க 4 இருக்கான், இந்த இடத்துல 4 இருக்கு. 1 2 3 4 3 அக்கு மாதிரி இருக்கா, மேல 1 இருக்கா. பட் உள்ள இந்த ஒயர் டெர்மினலுக்குள்ள எத்தனை இருக்கான்னா அதுலயும் 4 தான் இருக்கான். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம சால்டரிங் வச்சு இதை கழட்டிட்டு மறுபடியும் சால்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி போட்டு பார்ப்போம். இந்த டெர்மினல் நம்மகிட்ட இல்லை. சரி இருந்தாலும் நம்ம எப்போ தான் இதெல்லாம் கற்றுக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஐட்டங்களை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து இவனை பிரிக்கணும். இந்த லேன் கேபிளோட இதை வந்து தனியாக எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அவனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ணும் நம்ம யாரு, நம்மளும் பெரிய மெக்கானிக் தானே, ஸ்பேனர்லாம் வச்சிருக்கிறோம், ஸ்க்ரூ டிரைவர்லாம் வச்சிருக்கோம். பண்ணும் இது ஏற்கனவே பிளாஸ்டிக்லாம் உருக்கி ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். இது யாரு மாதிரி வேற எதுவும் விற்பாங்களா? ஓகே இதோட இந்த வீடியோ முடிப்போம். இதை வந்து பழையபடி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது ஒன்றும் ரெடி ஆகலை. ஏன் ரெடி ஆகலைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெடி பண்ண தெரியாது, சால்டரிங்கே வைக்க தெரியாத ஆளு. நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாமா? எனக்கு மல்டிமீட்டர் ஒன்றும் பிடிக்க தெரியாது. நான் வாட்டி எதையாவது ஓப்பன் பண்ண வைப்பேன். அவ்வளோதான். சூப்பரா ஓகே ஃபாக்ஸ், இதை பக்காவா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. இதை நல்லா இருந்ததை இன்னும் கொஞ்சம் வீணாக்கி தான் வச்சிருக்கேன். ஓகேவா? வழக்கம் போல ஆப்ரேஷன் ஃபெயில், பேஷண்ட்டும் டெட்டு தான். ஓகே ஃபாக்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.